everyone, welcome to An Homeo class. Today we are going to see about lysinum. Basically, lysinum is a nosode. What is meant by nosode? Nosode means which is prepared from unhealthy tissue or secretion. So lysinum is prepared from the saliva of the rabid dog and which mainly affects the nervous system. And mostly complaints are started from abnormal sexual desire. Lysinum, common name the saliva of a rabid dog or hydrophobium, which is a nosode, which principally affects the CNS. Okay, இதோட mental generals, lysophobia, fear of becoming mad, mental emotion or mortifying news always makes him worse. அதாவது லைசோஃபோபியானா என்ன? ஃபியர் ஆஃப் பிகமிங் மேட். நம்ம ஒரு நாய் கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லைசினம்னா என்ன? ஒரு ரேபிட் டாக், அதாவது ஒரு வெறி பிடிச்ச நாயோட வந்துட்டு சலைவாலேருந்து எடுக்கிற ஒரு மெடிசன் தான் இந்த லைசினம். ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுக்கு லைசோஃபோபியா இருக்கலாம். மென்டலாக லைசோஃபோபியா மீன்ஸ் அவங்க அந்த நாய் மாதிரியை வந்துட்டு மாறிடுவாங்களோ, அந்த மாதிரி அந்த வெறி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுவாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சேடான நியூஸ் அந்த மாதிரி, இல்லை ஒரு மென்டலாக அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாலோ, இல்லை ஒரு சேடான நியூஸ் அவங்களுக்கு வந்துட்டு கிடைச்சாலோ அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்பவே சிவியர் ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு மென்டல் எமோஷன் ஆர் ஒரு மார்டிஃபைங் நியூஸ், ரொம்ப சேடான நியூஸ் வந்துட்டு அவங்க கண்டிஷனை வந்துட்டு ரொம்பவே சிவியர் ஆகிக்கிட்டே போகும். தென் ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸ், த சைட் ஆர் சவுண்ட் ஆஃப் ரன்னிங் வாட்டர் ஆர் pouring water against all complaints. Bluish discoloration of bones, cannot bear heat of sun. அவங்க வந்துட்டு இப்போது லைசினத்தோட மெயின் சிம்டமே என்ன அப்படின்னா, ஒரு வாட்டரை வச்சு தான் அவங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ ஹைட்ரோஃபோபியா அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஸோ ஒரு ஓடுற தண்ணியை கண்டாலோ, இல்லை நம்ம ஏதாவது தண்ணி ஊற்றும் போது அதை பார்த்தாலோ, இல்லை அந்த தண்ணி ஓடுற சவுண்டு கேட்டால் கூட அவங்களுக்கு எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே வந்துட்டு ஆக்ரிவேட் ஆகிடும், ரொம்பவே ஆக்ரிவேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அவங்க மூன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ளூயிஷ் கலரில் இருக்கும். இந்த சிம்டம் வந்துட்டு லாக்டிசிஸ்லையுமே இருக்கும். தென் cannot bear the heat of sun, அவங்களால சன்னை வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ இந்த சிம்டம் வந்து ஜெல்சீமியம், குளோனைனம் அண்ட் லாக்டிசிஸ் அண்ட் நாட்ரோமியர்லையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட் சிம்டம்ஸ் எடுத்துட்டாலே நமக்கு என்ன வரும்? மெயினாக ஹெட்டேக் தான் வரும். ஸோ ஹெட்டேக் வந்து அவங்களுக்கு எதனால் வருது அப்படின்னா, ஃப்ரம் பைட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வெதர் ரேபிட் ஆர் நாட், chronic from mental emotion or exertion, aggravated by noise of running water or bright light, complaints resulting from abnormal sexual desire, hypersensitiveness of all senses. ஸோ ஹெட்டேக் வந்து மெயினாக எதனால் வருது அப்படின்னா, ஒரு நாய் வந்து நம்மளை கடிச்சிட்டா அதனால் வரக்கூடிய ஹெட்டேக்குக்கு நம்ம லைசினம் கொடுக்கலாம். அந்த நாய் வந்துட்டு ரேபிடாகவும் இருக்கலாம், அதாவது வெறி பிடிச்ச நாயாகவும் இருக்கலாம், இல்லைனா நார்மலான ஒரு டாகாக கூட இருக்கலாம். ஸோ அந்த நாய் கடினால் வர ஹெட்டேக்கு வந்துட்டு நம்ம இதை சஜஸ்ட் பண்ணலாம். தென் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சேட் நியூஸ் கேட்டாலோ, ரொம்ப மென்டலாக அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணாலுமே வந்துட்டு அவங்களுக்கு ஹெட்டேக் வந்துடும். இது வந்து எப்படிலாம் அக்ரிவேட் ஆகும்னா, அந்த ரன்னிங் வாட்டரோட நாய்ஸ் கேட்டாலோ, இல்லை ஒரு பிரைட் லைட்டை பார்த்தோன்னா வந்துட்டு அக்ரிவேட் ஆகிடும். தென் வந்துட்டு அப்நார்மல் செக்ஷுவல் டிசையர்னால் வர ஹெட்டேக்குக்கும் கொடுக்கலாம். தென் இவங்களோட எல்லா சென்சஸுமே ரொம்பவே ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் மவுத். இப்போ மவுத் எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன வரும் அப்படின்னா சலைவா. மெயினாக வந்துட்டு இதில் சலைவாவும் கேட்பாங்க அண்ட் த்ரோட் சிம்டம்ஸும் மெயினாக இந்த லைசினத்தில் கேட்பாங்க. இப்போ சலைவா, ஒரு டாகோட சலைவா எப்படி இருக்கும்? ரொம்ப திக்காக ரோப்பியான மாதிரி தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இருக்கும். ஸோ சலைவா எப்படி இருக்கும்னா, டஃப், ரோப்பி, விசிட், ஃப்ராத்தி இன் மவுத் அண்ட் த்ரோட் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பிட்டிங். தென் சோர் த்ரோட், கான்ஸ்டன்ட் டிசைர் டு ஸ்வாலோ, டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங், gagging when swallowing water, which means சலைவா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப டஃப்பாக, ரொம்ப ரோப்பியாக, ரொம்ப திக்காக இருக்கும். ஃப்ராத்தி, அதாவது நுரையாக இருக்கும். மவுத்லேயும் சரி த்ரோட்லேயும் சலைவா வந்துட்டு இருக்கும். அது வந்து நுரையாக இருக்கும். இதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே ஸ்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சென்சேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த சலைவா வந்துட்டு ஸ்வாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். பட் ஸ்வாலோ பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த சலைவா வந்துட்டு ரொம்ப திக்காக, ரொம்ப ரோப்பியாக, விசிடாக இருக்குல்ல. ஸோ அதை ஸ்வாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்படியே ஸ்வாலோ பண்ணும்போது நமக்கு கேக் ஆகிடும், தொண்டையில் வந்துட்டு அப்படியே அடைச்சிக்கும். ஸோ சலைவா வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது. ஆனால் அவங்க கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு டிசைர் பண்ணணுங்களுக்கு
கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஸ்வாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. அப்படி ஸ்வாலோ பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்வாலோ பண்ணும்போது தொண்டையில் அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட், யூரினரி சிஸ்டம். கான்ஸ்டன்ட் desire to urinate on seeing running water. Urine scanty, cloudy, contains sugar. நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லா சிம்டமுமே அவங்களுக்கு அந்த வாட்டர் வந்துட்டு ஓடுறதை பார்த்தாலோ இல்லை இந்த கீழே சிந்துற சத்தம் கேட்டாலும் அந்த தண்ணியை வச்சு தான் அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு ரொம்பவே அக்ரிவேட் ஆகும். ஸோ இங்கே அப்படி தான் அந்த ஒரு வாட்டர் வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூரினேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டிசைர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ யூரின் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே கொஞ்சம் தான் ஸ்கேண்டியாக இருக்கும், தென் க்ளவுடியாக இருக்கும், அதில் சுகர் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் lascivious priapism with frequent emissions, no emission during coition, atrophy of testicles, complaints from abnormal sexual desire. மேல் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரியாபிசம் இருக்கும் வித் ஃப்ரீக்வெண்ட் எமிஷன்ஸோட. ப்ரியாபிசம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு எரெக்டட் பீனிஸ் வந்துட்டு ஃப்ளாசிட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகாது, விச் டசன்ட் ரிட்டர்ன் டு த ஃப்ளாசிட் ஸ்டேட். ஸோ அந்த எரெக்டான கண்டிஷன்லேயே வந்துட்டு இருக்கும், அது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நமக்கு வந்து அந்த ஸ்டிமுலேஷன் ஃபிசிக்கலாகவும் இல்லை சைக்காலஜிக்கலாகவும் அந்த ஸ்டிமுலே இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த எரெக்டிவ் கண்டிஷன்லேயே தான் இருக்கும், அது வந்து ஃப்ளாசிட் ஸ்டேட்டுக்கு போகாது. இதுதான் ப்ரியாபிசம். ஸோ அவங்களுக்கு ப்ரியாபிசம் இருந்துக்கிட்டே இருக்கும், இது ஃப்ரீக்வெண்ட் எமிஷனோடு இருக்கும். பட் நோ எமிஷன் டியூரிங் காய்ஷன். காய்ஷன் அப்போ அவங்களுக்கு எந்த விதமான எமிஷனும் இருக்காது. ஸோ டெஸ்டிகல்ஸ் வந்து அட்ராஃபி ஆகலாம். தென் அப்நார்மல் செக்ஷுவல் டிசையர் மூலமாக வர கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம லைசீனம் சஜஸ்ட் பண்ணலாம். தென் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ப்ரொலாப்சிஸ் யூட்ரைன், sensitiveness of vagina rendering coition painful, conscious of the womb, uterine displacements. ஸோ இதுதான் நம்ம ஃபீமேல் கம்ப்ளைண்ட்ஸ்லேயே பார்க்கும்போது யூட்ரை ப்ரொலாப்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம். தென் வெஜினா வந்து உங்களுக்கு ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட், ரெஸ்பிரேட்டரி. ரெஸ்பிரேட்டரி மீன்ஸ் வாய்ஸ் altered in tone, breathing held for some time, spasmodic contraction of respiratory muscles. ஸோ இதில் ஒன்றும் ரொம்ப பெருசாக சிம்டம் இல்லை, வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம், தென் ஸ்பாஸ்மோடிக் கான்ட்ராக்ஷன் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகலாம். ஓகேவா? தென் நர்வஸ் சிஸ்டம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் சிம்டம். இதில் வந்துட்டு நம்ம கன்வல்ஷன்ஸ் தான் மெயினாக பார்க்கக்கூடியது. ஸோ கன்வல்ஷன்ஸ் ஃப்ரம் dazzling or reflected light from water or mirror, from even thin of fluids of any kind, from slightest touch or current of air. ஸோ கன்வல்ஷன்ஸ் எதனால் வரலாம் அப்படின்னா dazzling லைட், அதாவது பிரைட் லைட், அந்த மாதிரி லைட்னால வரலாம், இல்லை ரிஃப்ளெக்டட் லைட் ஃப்ரம் வாட்டர், வாட்டரில் இருக்க லைட் வந்துட்டு நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால வரலாம், இல்லை மிரரில் உள்ள லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அதை பார்த்து நமக்கு வரலாம். தென் ஃப்ரம் ஈவன் திங்கிங் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஆஃப் எனி கைண்ட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு தண்ணி வந்துட்டு ஓடுற இதை பார்த்தா நமக்கு வரலாம், தண்ணியை பார்த்தா நமக்கு வந்து சிம்டம்ஸ் அக்ரிவேட் ஆகும், இல்லை அந்த சத்தத்தை கேட்டால் ஆகும். பட் அதை பற்றி நம்ம திங்க் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் அக்ரிவேட் ஆகுது. ஸோ கன்வல்ஷன்ஸ் வருது. அண்ட் ஸ்லைட்டஸ்ட் டச்னால இல்லை ஸ்லைட்டஸ்ட் ஏர்னால கூட அவங்களுக்கு வருது. ரெக்டம், desire for stool on hearing or seeing running water, profuse watery stools with pain in the bubbles was aiming. நம்ம யூரினரி சிஸ்டத்தில் பார்த்த மாதிரியே தான், நம்ம ஒரு வாட்டரை பார்த்தாலோ அந்த சத்தத்தை கேட்டாலும் வந்துட்டு அங்கேயும் டிசைர் ஆகிற மாதிரி ரெக்டத்துலேயும் வந்துட்டு ஸ்டூல், டிசைர் ஃபார் ஸ்டூல் இருக்குது. நம்ம இந்த சத்தத்தை கேட்டாலோ இல்லை அதை பார்த்தாலும் இந்த ரன்னிங் வாட்டரை. தென் ப்ரொஃப்யூஸாக வாட்டரி ஸ்டூல்ஸ் தான் இருக்கும், வித் பெயினோடு இருக்கும், யூனிட்டியும் ரொம்பவே வர்ஸ் ஆகும். தென் மொடாலிட்டிஸ். மொடாலிட்டிஸ் அக்ரிவேட்டட் ஃப்ரம் ஸ்லைட் ஆர் சவுண்ட் ஆஃப் வாட்டர், பிரைட் dazzling light. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனால தான். ஓகே, அவ்வளோதாங்க. இதுவும் ஒரு சின்ன ட்ரக் தான். நம்ம இப்போ மறுபடியும் ஒரு சின்னதாக ரீகேப் பார்த்துடலாம். லைசீனம், common name, the saliva of a rabbit dog, or hydrophobium, which is a nosode which primarily affects the nervous system. Then sphere of action, CNS, throat and nerves. Mental generals, lysophobia, which is meant by fear of becoming mad. Then mental emotion or sad news, that is mortifying news, always makes him worse. Then physical generals, the sight or sound of running water or pouring water aggravates all the complaints. Then bluish discoloration of wounds, cannot bear the heat of sun. Then headache. Headache from bites of dogs, whether rabid or not. Then chronic headache from mental exertion or emotion, which is aggravated by the noise of running water or bright light. Then complaints resulting from abnormal sexual desire, hypersensitiveness of all the senses. Then mouth and throat,
saliva which is tough, ropey and viscid and frothy in mouth and throat with constant spitting. Then sore throat is present. Then constant desire to swallow which is difficult and gagging when swallowing water. Then urinary system, constant desire to urinate on seeing running water, urine which is scanty, cloudy and contains sugar. Then male reproductive system, lascivious priapism with frequent emissions, no emission during coition, atrophy of testicles and complaints from abnormal sexual desire. And female complaints, prolapsus uterine, sensitiveness of vagina and dyspareunia, uterine displacements. The respiratory complaints, voice altered in tone, then spasmodic contraction of respiratory muscles. The nervous system, convulsions from dazzling or reflected light from water or mirror, from even tingling of fluids in any kind. நம்ம வந்துட்டு எந்த வகையான ஒரு ஃப்ளூயிடை பற்றி நினச்சாலும் நமக்கு கன்வர்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது from slightest touch or current of air. Then rectal complaints, desire for stool on hearing or seeing running water, profuse watery stool is present with pain in the bowels and worse in the evening. Then modalities, aggravated by sight or sound of water, bright dazzling light. Then இது எந்த டோஸில் வந்துட்டு நம்ம ப்ரெஸ்கிரைப் பண்ண தேவை. நம்ம எப்போவுமே ஒரு நோஸோட வந்துட்டு ஹையர் பொட்டன்சியில் தான் கொடுப்போம். பட் நம்ம அதுக்கு கூட மென்டல் சிம்டம்ஸ் ரொம்பவே கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக வந்துட்டு ஹையர் பொட்டன்சிஸ்லேயே வந்துட்டு லைசன்ஸை கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.